தோழர்களுக்கு வணக்கம். மகிழ்வின் செந்தில் பேசுகிறேன். அண்ட் இதுவும் கண்டினியூவேஷன் ஃப்ரம் த ப்ரீவியஸ் வீடியோ தான். இன்னும் நம்மளுக்கு 2 கவர்மெண்ட்ஸ்லேருந்து ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. அதை பற்றி தான் இங்கே பேச போகிறேன். முக்கியமாக திரிபுரா அப்புறம் உத்தரகாண்ட் கவர்மெண்ட்லேருந்து வந்த ரெஸ்பான்ஸ் பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். திரிபுரா கவர்மெண்ட்லேருந்து வந்த ரெஸ்பான்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் நான் கொடுக்குறேன் பாருங்களேன். 2 விதமான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று மெயில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று ஃபர்தர் ஆக்ஷன் காண்டி டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து டைரக்டரேட் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் சோஷியல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணி ஃபர்தர் ஆக்ஷனுக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸை பார்க்குறேன். அந்த மெயில் கன்ஃபர்மேஷனில் ஃபர்ஸ்ட் லைன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறேன். என்ன மீன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். த டைரக்டரேட் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் சோஷியல் எஜுகேஷன் சின்சியர்லி ஹேஸ் த கமிட்மெண்ட் டு அட்வொகேட்டிங் ஃபார் த rights and dignify of the LGBTQIA+ community. The suggestion regarding the adoption of Tamil Nadu Geo 52 LGBT glossary has been noted with great interest னு போட்டிருக்காங்க. suggestion has been noted with a great interest னு போட்டிருக்காங்க. யூஸ்வலாகவே with great interestங்கிற வேர்டு அவங்கள ரொம்ப ஆர்வம் தூண்டுது ஒரு சஜஷனுங்கும் போது அந்த வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. எந்த கவர்மெண்ட்டுமே அந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நான் பார்க்குறேன். பட் திரிபுரா கவர்மெண்ட்ஸ் இது யூஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறேன். ஃபாலோட் பை டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து டைரக்டர் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணதில் ஃபர்தர் ஆக்ஷனில் முக்கியமான விஷயங்கள் அதில் குறிப்பிட்டிருக்காங்க. அதில் நிறைய விஷயங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது பாருங்களேன். அவங்க என்ன மீன் பண்ணியிருக்காங்க. The Transgender Welfare Section would like to inform you that finalization of the Tripura State Transgender Policy and associated rules is currently under progress. அதாவது இப்போ அவங்க பாலிசி ஃபைனலைசேஷன் பண்ண ப்ராசஸில் தான் ரொம்ப பிஸியாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதான் அவங்களோட ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி ஒர்க்காக சொல்கிறாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் திருநங்கைகளும் தாண்டி எல்ஜிபிடி மக்களுக்கு உண்டான எல்லாரையும் உள்ளடக்கி வரக்கூடிய ஒரு பாலிசி வேணுங்கிறத எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் திரிபுரா கவர்மெண்ட் வந்து இப்போ தான் திருநங்கைகளுக்கு உண்டான பாலிசியில் ரொம்ப ஆக்டிவாக ஃபைனலைஸ் பண்ணுறதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு அடுத்து, as part of this process all the best practice from across the country including, this is very important, including the progressive frameworks like the Geo 52 glossary will be reviewed to ensure that our policy is comprehensive, inclusive and responsive to the needs of the community போட்டிருக்காங்க. ஸோ நம்ம கொடுத்த சஜஷன் அந்த Geo 52 glossary கூட இந்த பாலிசி ப்ரிப்பரேஷன் ப்ராசஸில் ரிவ்யூ பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நாட் ஓன்லி திஸ், என்டையர் கண்ட்ரியில் இருந்த பெஸ்ட் ப்ராக்டிஸ் எந்தெந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே புல் பண்ணி ரிவ்யூ பண்ணுறதா சொல்லியிருக்காங்க பாலிசி ப்ரிப்பரேஷனில். எஸ்பெஷலி Geo 52 glossary மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இது பாசிட்டிவான ஒரு விஷயமா பார்க்குறேன். ஃபைனலாக அவங்க என்னோட மீன் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் நியூட்ரலாக இருக்குது இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும். ஸோ டில் ஃபைனலைசேஷன் ஆஃப் த திரிபுரா ஸ்டேட் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பாலிசி அண்ட் அசோசியேட்டட் ரூல்ஸ் திஸ் இஷ்யூ மே பி ட்ராப்டு. அதாவது நம்ம கிளாசரிங்கிற ஒரு செப்பரேட் திங் கேட்டோம். ஸோ அது மட்டும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஹோல்ட் பண்ணி இந்த சென்ஸ் அவங்க கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணவே மாட்டோம்னு சொல்லலை. அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாலிசி ஃபைனலைஸ் பண்ண பிறகு ஃபர்தராக அவங்க கன்சிடர் பண்ணுறது மாதிரி அவங்க இதை மீட் பண்ணுறாங்க. ஸோ ஓவரால் இது ஒரு பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸாக தான் பார்க்குறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓவர் நைட்டில் எல்லாமே சேஞ்ச் ஆக போகிறதுல பட் இது உண்மையாகவே ஒரு பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ். வித் கிரேட் இன்ட்ரெஸ்ட்டுங்கிற அந்த வேர்டு ப்ளஸ் வந்து ப்ராக்ரெசிவ் ஃப்ரேம்ஒர்க்ஸ்னு சொல்லியிருக்காங்க Geo 52 glossary. அதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறேன். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வருங்காலத்தில் திரிபுரா கவர்மெண்ட் கண்டிப்பாக glossary அவங்களுடைய மதர் டங்கில் கொண்டு வருவாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பிகாஸ் ரொம்ப ஆக்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கிறத இந்த ரெஸ்பான்ஸ்லேயே நம்மளுக்கு தெரிய வருது. கரெக்டாக. ஸோ இது ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸை பார்க்குறேன். 2 வந்து உத்தரகாண்ட் கவர்மெண்ட்லேருந்து வந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன். இதுதான் அதோட ஸ்க்ரீன்ஷாட். ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், இது பாசிட்டிவான ரெஸ்பான்ஸா இல்லை நெகட்டிவான ரெஸ்பான்ஸா இல்லை நியூட்ரலான ரெஸ்பான்ஸா சத்தியமாக எனக்கு தெரியல. காரணம் என்னென்னா இது வந்து நம்மளுக்கு ஹிந்தியில் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எவ்வளோ வளர்ந்துடுச்சு. நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன லாங்குவேஜ் வந்தாலும் என்ன லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணணும்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐட்ட கொடுத்து கன்வெர்ட் பண்ணி கேட்டேன். இதை தமிழில் கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி கொடு, இல்லை இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி கொடுன்னு கேட்டால் அது ஒவ்வொரு விதமாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. எது உண்மையே தெரியல. இது பார்க்கும்போது அது ஒரு சில டைமில் என்ன சொல்லுதுன்னா எல்ஜிபிடி பற்றின டேட்டாவை கலெக்ட் பண்ண சொல்லி ஒரு ஆஃபீஸர்ஸ் கொடுத்துருக்கிறதா சொல்லுது. இல்லை ஃபர்தர் ப்ராசஸ்க்கு ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புறதா சொல்லுது. ஸோ ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு இதாக சொல்லுது. ஸோ ஃபைனலாக என்ன பண்ணேன்னா சரி நம்பி எந்த பொண்ணையுமோ இல்லை ஹிந்தி தெரிஞ்சவங்ககிட்ட கொடுத்தா கொஞ்சம் தெளிவாக தெரியும்ட்டு ஹிந்தி தெரிஞ்ச 3 பேர், அவங்களுக்கு தமிழும் தெரியும் ஹிந்தியும் தெரியும் மற்ற லாங்குவேஜ் தெரியும் 3 பேர்கிட்ட இந்த லெட்டர்ஸ் ஷேர் பண்ணி விட்டோம். 3 பேர்கிட்ட 3 பேரும் கொடுத்தது ஒரே ஒரு விளக்கு தான். என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு இந்த ஹேண்ட் ரைட்டிங் எங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல.
அவ்வளோதான். இந்த ஹேண்ட் ரைட்டிங் எங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியலன்ட்டாங்க. ஸோ ஹிந்தி தெரிஞ்ச நபர்களாலே இந்த லெட்டரை புரிஞ்சுக்க முடியல. ஸோ இதை யாருக்கிட்ட போய் கேட்குறதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஒன் ஆஃப் த பர்சன்ஸ் எனக்கு ஃப்ரெண்டு மூலியமா வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தாங்க இந்த லெட்டரை பார்த்துட்டு. ஸோ அந்த வாய்ஸ் மெசேஜை பார்த்துட்டு சிரிக்கவா இல்லை என்ன பண்ணுறேன்னு தெரியல. அந்த வாய்ஸ் மெசேஜ் உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு போடுறேன் பாருங்களேன், அவர் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காருன்ட்டு. ஹே ரியலி சாரிடா, நான் எவ்வளவோ கஷ்டம் ரொம்ப பட்டேன். எழுதினவ என்ன சத்தியமா கிறுக்கியிருக்கான்னு தெரியல. அதாவது 6வது எக்ஸாம் ஹிந்தியில நடக்கும், விஷாரத் உத்தராத் வந்து இந்த மாதிரி கையெழுத்து கொடுத்து படிக்க சொல்லுவா. அப்ப கூட என்கிட்ட இந்த புக் இருக்கு, நான் வேணா ஞாபகத்துக்கு படிச்சு காட்டுறேன். அந்த புக்ல இவ்வளவு கஷ்டம்லாம் இருக்காது. எம்மா என்னத்தரா எழுதி வச்சிருக்கா அவ. எனக்கு ஒரு ஹெல்ப், யாராவது இதுக்கு விடை கண்டுபிடிச்சானா எனக்கு கொஞ்சம் போய் ஃபார்வர்ட் பண்ண வேணும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, டேக் கேர் அம்மா. சாரி. கடைசியில் நான் புரிஞ்சுக்கணும் இது என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு லெட்டர் அனுப்புனா அவங்க நம்மள்கிட்ட சொல்கிறாங்க எப்படியாவது இதுக்கு விடை கண்டுபிடிச்சி எனக்கு தெரியப்படுத்துங்கன்னு அந்த நண்பர் அனுப்பியிருக்காரு. பட் ஓவரால் இந்த லெட்டர் பார்க்கும்போது எல்ஜிபிடிங்கிற அந்த வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போது சந்தோஷம். ஓகே, எல்ஜிபிடிங்கிற வேர்டாவது அந்த கவர்மெண்ட்ஸ்க்கு நம்ம கற்றுக் கொடுக்குறோமேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லாங்குவேஜ் கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் எனி லாங்குவேஜ். பட் நார்த் சைட்லேருந்து பல ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் நம்மளுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி அவங்க பேசுகிறது அலுவலர்கள் அந்த அரசு அதிகாரிகள் பேசுகிறது ஹிந்தியில் மட்டும். ஹிந்தியா இல்லை என்ன லாங்குவேஜ்னு தெரியல. நம்ம ஹிந்திலையும் ப்ளேம் பண்ண முடியாது. என்ன லாங்குவேஜில் பேசுகிறாங்கன்னே புரிய மாட்டேங்குது. நான் சொன்னேன் ஐ எம் ஃப்ரம் தமிழ்நாடு, ப்ளீஸ் கொஞ்சம் இங்கிலீஷில் பேசுங்கன்னா நோ இங்கிலீஷ், எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு அவங்க போல்டாக பேசுகிறாங்க. எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, இந்த லாங்குவேஜ் தான் தெரியுங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ரீசெண்டாக ராஜஸ்தான் கவர்மெண்ட் வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க நம்ம போட்ட கம்ப்ளைண்ட். அவங்க என்ன பண்ணாங்கன்னா செந்தில் நாங்கள் 4-5 வாட்டி அப்ரோச் பண்ணோம். பட் அவர் ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணலன்னா ஹிந்தியில் மட்டும்தான் என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்னா என்னத்தை பேசுவேன். ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் இங்கிலீஷில் பேசுங்கன்னா 4-5 வாட்டி பேசுனேன் இங்கிலீஷில் பேசுங்கன்னா. பட் தொடர்ந்து ஹிந்தியில் பேசுகிறாங்க. ஃபைனலாக அதை டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. பட் இன்றைக்கி ராஜஸ்தான் கவர்மெண்டோட ரெஸ்பான்ஸை நான் ரீஓப்பன் பண்ணியிருக்கேன். இதுதான் நடந்த கம்யூனிகேஷன். ஐ எம் ஃப்ரம் தமிழ்நாடு, நீங்கள் இங்கிலீஷில் தான் கம்யூனிகேட் பண்ணணுன்ட்டு அந்த பெட்டிஷனை ரீஓப்பன் பண்ணிவிட்டு கன்சர்ன் பர்சனுக்கு அனுப்பிட்டு பேசுகிறேன். எக்காரணத்தை கொண்டு பெட்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ண விடக்கூடாது. ஃபைனல் வரைக்கும் போட்டு சண்டை போடலாம், என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். சிமிலர்லி பஞ்சாப் கவர்மெண்ட்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய லாங்குவேஜில் பேசுகிறாங்க. பட் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் கேப் இருந்தது, ஃபைனலாக க்ளோஸ் பண்ணாங்க. பட் மறுபடியும் அவங்கள்ட்ட சொல்லி ரீஓப்பன் பண்ணியிருக்கோம். அப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி பல கவர்மெண்ட்ஸ் இதை ஆக்கப்பூர்வமாக எடுத்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. காரணம் என்னென்னா தமிழ்நாடு சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்போது சம்திங் ஏதோ இருக்குது, ஜியோ 52 கிளாஸ் சரி சம்திங் ஏதோ இருக்குங்கிறது எல்லா கவர்மெண்ட்டுமே கொஞ்சம் மைண்டில் எடுத்து பார்க்குறாங்க. ஸோ ஆப்வியஸாக ஒரு நல்ல சேஞ்சஸ் நடக்கும். பட் ஓவர் நைட்டில் நடக்கும். பட் லாங் பீரியட் ஆஃப் டைம் எடுத்துக்கும். பட் நம்ம புஷ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். லக்கிலி பார்த்தீங்கன்னா இப்போ திரிபுரா கவர்மெண்ட்டும் சரி, உத்தரகாண்ட் கவர்மெண்ட்டும் சரி, இந்த ரெஸ்பான்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு ஃபைல் நம்பர், ஒரு ரெஃபரன்ஸ் நம்பரை கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு 6 மந்த் கழிச்சு இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு கூட நம்ம அவங்கள அப்ரோச் பண்ணலாம். என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுமா, வேறு ஏதாவது சப்போர்ட் வேணுமான்ட்டு நம்ம மறுபடியும் அப்ரோச் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் இந்த 2 கவர்மெண்ட்ஸ்ட்டு வந்தது பேசினாச்சு. ஏற்கனவே 4 கவர்மெண்ட்டு வந்தது பேசியாச்சு. இந்த வீடியோவில் இந்த 2 கவர்மெண்ட்ஸ், ஒன்று திரிபுரா, இன்னொன்று உத்தரகாண்ட். ஸோ வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய ரெஸ்பான்ஸை மற்ற வீடியோக்களில் நான் பேசுவேன். தேங்க்யூ ஸோ மச்.